للدولة إلى جانب المسار الاقتصادي والرقابي بغية تحسين الأسواق وضبط الأسعار ومنع الاحتكار وصولا إلى المسار الميداني والتشغيلي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். கொஞ்ச நாளாக இவனோட தொல்லை இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் வந்துட்டான்டா, சைரன் சத்தம் கேட்டதும் ஃபோனை தூக்கிட்டு வந்துடுவான்டா அப்படின்னு நிறைய பேர் திட்டுறதுக்கு ரெடி ஆயிருங்க. ஏன்னா உங்களுக்கு திட்டுறதுக்கும் எனக்கு வீடியோ போடுறதுக்கும் மறுபடியும் நேரம் உருவாகி இருக்குது. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு தான் பிரார்த்தனை. ஆனால் வரும் போல தான் தெரியுது. மறுபடியும் மோசமான ஒரு நிலைமை உருவாகுது மக்களே. குறிப்பாக எனக்கு நான் ஒரு இன்சிடெண்ட், ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த வண்டி எடுக்க போகிறேன், ரெடி ஆகுறாங்க வீட்டில். வண்டி எடுத்துகிட்டு வா, கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னாங்க. அப்போ 2-3 பேர், ஒரு மாமா, 2 மாமா, ஒரு பாபா, பெரிய பாபாவும் 2 மாமாவும் போகிறாங்க. முதல்ல பெரிய மாமாவும், என்ன அவசரமாக எங்கே போகிறீங்க அப்படின்னு சும்மா கேட்க, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆச்சு, போகணும்னு வச்சுக்கிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை. இதோ இன்றைக்கி மறுபடியும் இந்த ஆரம்பிச்சிருக்கானுங்க கப்பலுக்கு அடித்து. இது திருப்பி எங்கே போய் முடியும்னு தெரியலை. அதுக்கப்புறம் நைட்டில் நான் வெளியேற முடியாது, இருக்கிற இன்றைக்காவது போய் கடையில் எதுலையாவது சாப்பிட்டு வருவோம், வா போவோம் அப்படின்றாங்க. அடப்பாவிகளா, அப்படியா அப்படின்ற மாதிரி போச்சு. கடைசியில் புரிஞ்சு போச்சு, மறுபடியும் நம்மளுக்கு நடுஜாமத்தில் தூக்கம் இல்லாமல் ஆக்க போகிறானுங்க அப்படின்றது புரிஞ்சு போச்சு. இன்றைக்கி 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டதை அடுத்து உடனடியாக ஜெரால்ட் ஃபோர்ட் எனப்படும் விமானம் தாங்கி கப்பல் செங்கடல் வழியாக பயணத்துக்கு தயாராக இருந்தது. அது எப்படியுமே பயணத்துக்கு தயாராக இருக்க போகிறது இல்லை, அதெல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்போட கட்டுக்கதை. நாட்டுக்கு நாங்கள் திருப்பி அனுப்புகிறதாக ஜெரால்ட் ஃபோர்ட் திருப்பியும் நாங்கள் செங்கடல் பக்கம் இருந்தது மறுபடியும் அரபிக்கடல் வழியாக ஹர்மஸ் நீரிணை சந்திக்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்புடைய ட்வீட்டும் இருந்துச்சு. ஆல்ரெடியே இன்றைக்கி காலையில், அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு 10:45 மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு ட்வீட் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, I need to put again to Iran bombs அப்படின்ற மாதிரியான அந்த ட்வீட்டை பார்க்கும்போதே ஓகே, மறுபடியும் நம்மளுடைய தூக்கத்தை கெடுக்க போகிறானுங்க அப்படின்றது தெரிய வந்துடுச்சு. ஏன்னா நிலைமை கைமீறி போயிட்டுருக்குது. இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அந்த தாக்கப்பட்ட கப்பலுக்கு பிறகு அரபு நாடுகள் எல்லாமே மீண்டும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் இறங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இனிவரும் நாட்களில் மறுபடியும் நிலைமை மோசமாக கூடலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. பேக்கேஜ் ஆஃப் வாட்ஸ்வேர் அண்ட் ரிலையன்ஸ் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. حيث رسمت التحركات الحكومية خريطة طريق ربطت بين تأمين الاحتياجات மறுபடியும் உணவு தட்டுப்பாடுகள் வாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக குவைத்துடைய முக்கிய செய்திகளையும் பதிவிட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம், இனி வரும் நாட்களில் மறுபடியும் சைரன் சத்தமும் மறுபடியும் வெடிப்பு சத்தமும் கேட்காம இருந்தால் நல்ல. முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். وعبر حزمة مسارات متوازية كثفت دولة الكويت تحركاتها لتعزيز منظومة الأمن الغذائي واستدامة الإمدادات منذ الساعات الأولى لبدء العدوان الإيراني الآثم على البلاد، حيث رسمت التحركات الحكومية خريطة طريق ربطت بين تأمين الاحتياجات العاجلة وترسيخ دعائم الاستقرار الحياتي.
وعمدت الخطط الحكومية إلى دعم المسار اللوجستي بهدف تأمين مخازن استراتيجية كبرى ورقع القدرة الاستيعابية للدولة إلى جانب المسار الاقتصادي والرقابي، بغية تحصين الأسواق وضبط الأسعار ومنع الاحتكار وصولا إلى المسار الميداني والتشغيلي لضمان كفاءة إدارة المنافذ وتدفق الإمدادات دون انقطاع. وتكاملت هذه الجهود مع المسار الإنتاجي والتمويني الذي ضاعف طاقات التصنيع الغذائي وتوزيع السلع الأساسية، علاوة على المسار الوقائي والإغاثي الذي حول الملاجئ ومراكز الإيواء إلى وحدات استراتيجية مجهزة بالكامل لمواجهة كافة الاحتمالات. وتجسدت جهود الدولة في المسار الاقتصادي والرقابي عبر حزمة إجراءات استثنائية لتحصين السوق المحلي من تقلبات سلاسل الإمداد، تمثل أبرزها في القرار الوزاري الذي يقضي بتولي وزارة التجارة دعم التكاليف الإضافية المترتبة على الشركات المستوردة لضمان استمرارية إمدادات السلع الأساسية إلى الكويت في الحالات الاستثنائية ليشكل ضمانا لتدفق السلع الأساسية دون انقطاع. وبموجب الضوابط المشددة التي وضعها القرار، بات تثبيت الأسعار ركيزة أساسية، حيث تلتزم الشركات المستفيدة من الدعم بتقديم تعهدات رسمية بعدم رفع أسعار البيع محليا ومنع تصديرها إلى الخارج إلا بموافقة وزارية. ورافق ذلك انطلاق فرق الطوارئ في جولات تفتيشية وميدانية مكثفة لتجديد الرقابة على الأسواق وضبط الأسعار، إلى جانب الوقوف الفعلي على مستويات المخزون المتوفرة في مخازن شركات القطاع الخاص، والتأكد من انسيابية عمليات التوريد وعدم وجود أي عوائق تعترض تدفق السلع للأسواق.